இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி கொரோனா காலம், ஒரு வருடம் வருமானம் இல்லை, ஏழைகள் பாதிக்க கூடாது என்பதற்காக எல்லா ரேஷன் கடையிலையும் விலையெல்லாம் அரிசி கொடுத்தோம், விலையெல்லாம் எண்ணெய் கொடுத்தோம், விலையெல்லாம் சக்கரை கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, அம்மா உணவகத்தில் சுட சுட 7 லட்சம் பேருக்கு 3 வேளை உணவு கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அண்ணா திமுக அரசாங்கம், ஏழைகள் பாதிக்க கூடாது என்பதற்காக. அது மட்டுமல்ல, நம்முடைய மாணவர்கள் பாதிக்கூடாது என்பதற்காக பள்ளியிலே படிக்கணும் மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். ஆல் பாஸ். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் ஒரு வருடம் வீணாகி போய்விடும் என்று மன குழப்பத்தில் இருந்தாங்க, மன வேதனையில் இருந்தாங்க, மன உளைச்சல் இருந்தாங்க. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும், ஆன்லைனில் தேர்வு நடத்தணும், அருமையாக படித்து பட்டம் பெற்றாங்க அண்ணா திமுக ஆட்சி. கொரோனா காலத்தில் கூட மாணவர்கள் பாதிக்க இல்லாமல் பார்த்தோம், தொழிலாளர் பாதிப்பு இல்லாமல் பார்த்தோம். எல்லா குடும்பத்துக்கும் 1000 ரூபா கொடுத்தோம். பொங்கல் அன்று எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபா கொடுத்தது அண்ணா திமுக அரசாங்கம் தை பொங்கல் அன்று. ஆக இப்படி மக்கள் படுகின்ற துன்பத்திலே அக்கறை கொண்ட அரசாக அண்ணா திமுக அரசாங்கம் செயல்பட்டது. இன்றைக்கு மக்களோட ஆட்சியை அகற்ற வேண்டும் தான் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். எங்கள் கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். அண்ணா திமுக வேட்பாளர் வேலகன் அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களிக்க வேண்டும்.